தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி கிடையாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாடு அரசு மும்மொழிக் கொள்கையை ஏற்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. எங்களிடம் பறித்ததையே கேட்கிறோம், யாசகம் அல்ல என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். மும்மொழிக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்பது மற்றொரு மொழி போரை தூண்டுவது போன்றாகும் என கருத்து. புதுடெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழப்பு. கும்பமேளாவில் பங்கேற்க செல்வதற்காக ஏராளமானோர் குவிந்ததால் நேர்ந்த துயரம். டெல்லி ரயில் நிலைய நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். உயர்மட்ட விசாரணைக்கு ரயில்வே அமைச்சர் உத்தரவு. பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் இபிஎஸ் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை முரண்பாடாக இல்லாமல் ஆலோசனையாக பார்ப்பதாக பதில். கர்நாடகாவிலிருந்து சென்னை வந்தடைந்தன ஜெயலலிதாவின் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள். 27 கிலோ தங்க நகைகள், 1500 ஏக்கர் சொத்து ஆவணங்கள் பாதுகாப்பாக வைப்பு. மயிலாடுதுறை இரட்டை கொலை வழக்கில் கைதானவர்களின் வீடுகள் சூறை. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உடல்களை பெற்றுக் கொண்ட உறவினர்கள். தமிழ்நாட்டின் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. ஈரோட்டில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நெருங்கியது வெப்பம். திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளராக திவ்யா சத்யராஜ் நியமனம். அண்மையில் திமுகவில் இணைந்த நிலையில் புதிய பொறுப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயில் தரிசன டிக்கெட்டை வாட்ஸ்அப் வழியாக முன்பதிவு செய்ய வசதி விரைவில் அறிமுகப்படுத்த ஆந்திர அரசு திட்டம். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு உடலில் கட்டி மது பாட்டில்களை கடத்தியவர் கைது. மற்றொரு இடத்தில் இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்து கடத்தப்பட்ட 190 பாட்டில்களும் பறிமுதல். திருப்பூரில் கிலோ 7 ரூபாயாக குறைந்த தக்காளி விலை. கூலிக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என விவசாயிகள் வேதனை. சென்னையில் நகைப்பட்டறையிலிருந்து 94 சவர நகையை எடுத்துச் சென்ற மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஊழியர். நகைக்கடை உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. ஹோட்டலில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்டதால் உரிமையாளருக்கு வெட்டு. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் பரபரப்பு. திருத்தணியில் முருகனை தரிசனம் செய்த ஆந்திர துணை முதலமைச்சர். பவன் கல்யாணுக்காக 1 மணி நேரம் பொது தரிசனத்தை நிறுத்தி வைத்ததால் சர்ச்சை. காசி தமிழ்ச் சங்கமத்திற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த கலைஞர்கள் சென்ற ரயிலில் அத்துமீறல். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் கண்ணாடி ஜன்னல்களை உடைத்து ரயிலில் ஏறியவர்கள் வாக்குவாதம். அமெரிக்காவிலிருந்து 2வது கட்டமாக சட்டவிரோத குடியேறிகள் 116 பேர் பஞ்சாப் வருகை. இன்று இரவு மேலும் 156 பேர் அழைத்து வரப்படுவர் என தகவல். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க துபாய் சென்ற இந்திய வீரர்கள். பிப்ரவரி 20 நடைபெறும் போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் நகைகள், ரொக்கப்பணம் மற்றும் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை தமிழக அரசும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் நேற்று ஒப்படைத்தது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நகைகள், ரொக்கப்பணம், ஏராளமான நிலங்கள் மற்றும் வங்கி வைப்புத் தொகைகள் உள்ளிட்டவை அவற்றை வழக்கை விசாரித்து வந்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அவற்றை தங்களிடம் ஒப்படைக்க கோரி ஜெயலலிதாவின் சகோதரர் மகள் ஜே தீபா, மகன் ஜே தீபக் ஆகியோர் அங்குள்ள உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து பறிமுதல் பொருட்களை எடுத்து செல்ல தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை உரிய பாதுகாப்புடன் வந்து 6 பெட்டிகளுடன் வர வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது.
அதைத் தொடர்ந்து தமிழக உள்துறை இணை செயலாளர் ஆனி மேரி ஸ்வர்ணா, லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பி விமலா, கூடுதல் எஸ்பி புகழ்வேந்தன் உள்ளிட்ட போலீசார் மதிப்பீட்டாளர் பிரபாகரனுடன் வெள்ளிக்கிழமை பெங்களூரு சென்றனர். 2 நாட்களாக மதிப்பீட்டு பணி முடிவடைந்த நிலையில் நேற்று மாலையில் பணம், நகை, ஆவணங்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. அதில் மரகதம், மாணிக்கம், வைரம் பதித்த தங்க நகைகள் உள்ளிட்ட 27 கிலோ ஆபரணங்கள், 3 வெள்ளிப் பொருட்கள், 59,870 ரூபாய் பழைய நோட்டுகள் மற்றும் 1.6 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை இருந்தன. இது தவிர சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர், திருவாரூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 1526 ஏக்கர் நில ஆவணங்களும் தமிழக குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஒப்படைக்கப்பட்ட அனைத்தையும் ஏலம் விட்டும் நகைகளை ரிசர்வ் வங்கிக்கோ விற்றோ அல்லது ஏலத்தில் விட்டோ வரக்கூடிய தொகையை தமிழ்நாடு அரசின் கணக்கில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் அவை பொதுமக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் 10.23 கோடி ரூபாய்க்கான வங்கி வைப்பு தொகையை கூடுதல் எஸ்பி புகழ்வேந்தனின் கண்காணிப்பில் அந்தந்த வங்கிகள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டிருப்பதால் அந்த ரசீதுகள் வழங்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட நிலங்களுக்கு பொதுமக்கள் பலரும் உணர்வுபூர்வமாக தொடர்பில் இருப்பதால் அவற்றை விற்காமல் ஏழை மக்களுக்கே லே அவுட் போட்டு பிரித்துக் கொடுக்கலாம் என்று சிறப்பு நீதிபதி மோகன் பரிந்துரைத்துள்ளார். மேலும் சென்னையில் காவல்துறை வசமுள்ள ஜெயலலிதாவின் சொகுசு பேருந்தையும் ஏலம் விட்டு அந்த தொகையை அரசு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் இருந்து அனுப்பப்பட்ட ஜெயலலிதாவின் தங்க நகைகளை ஏலம் விடுவதா, ரிசர்வ் வங்கிக்கு விற்பதா என்பது பற்றியும், ஏராளமான நிலங்களை என்ன செய்வது என்பது பற்றியும் தமிழ்நாடு அரசு விரைவில் முடிவெடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டதில் அரசியல் இருப்பதாக திமுக கூட்டணி கட்சி தலைவர் கூறியுள்ளார். தாவேக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டதில் அரசியல் இருப்பதாக திமுக தோழமை கட்சிகள் விமர்சித்துள்ளன. மாநில அரசு மத்திய அரசு ஒன்றும் கன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கன்சல்ட் பண்ணனாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் இல்லை. இது அது வலைவீச்சா இல்லையா, இல்லை சோதனைக்காகவா, யார் யார் வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவா, அல்லது அந்த மீன் தங்களுடைய வலையிலே சிக்கிறது என்பதற்காகவா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் அரசியல் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு சமூக பிரச்சனைகளுக்காகவும் சமுதாயத்துக்காண்டி உழைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிற, பாடுபட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது அவர் சகோதரர் விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒய் கேட்டகரி கொடுத்தது பொறுத்து ஒன்றிய பாஜக அரசு கொடுத்திருக்கிறாரு. இதற்கு பதில் மக்கள் கிட்ட தான் இருக்கும். திடீரென்று அவர் கேட்காமல், அவரிடமிருந்து கோரிக்கை வராமல், ஆளுநரை சில வாரங்களுக்கு முன்பு சந்தித்ததனுடைய எதிர்வினையாக இன்றைக்கு ஒன்றிய அரசு அவருக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு தந்திருப்பதில் கண்டிப்பாக அரசியல் இல்லாமல் இல்லை. விஜயின் பாதுகாப்பு முக்கியமானது என்று நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். அது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வழங்கியிருக்குமேயானால் அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். தனக்கு பாதுகாப்பு கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு விஜய் கடிதம் எழுதினாரா என்பது தெரியவில்லை என்றும் திருமாவளவன் கூறினார். அதிமுக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்தவர் திமுக கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க சிலர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பக்கூடியவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு விவாதங்களை யூகத்தின் அடிப்படையில் கட்டமைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே ஒரு கூட்டணியில் வலுவாக இடம்பெற்றிருக்கிறது, தொடர்ந்து பயணிக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான யூகங்கள் தேவையற்ற ஒன்று. விஜய்க்கு வாக்கு வங்கி இருந்தால் அது தேர்தல் முடிவுகளில் தெரியவரும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது குறித்து பேசிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்த நாட்டுக்கு தாம் தான் பாதுகாப்பு, தனக்கு எதுக்கு பாதுகாப்பு என்று கூறினார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் மக்கள் அரசியலில் பாதுகாப்பு தேவையில்லை என்றார். எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு இருக்குல்ல, நான் மக்களுக்கு இருந்து மக்களுக்காக வந்திருக்கேன். நான் என்ன நினைப்பேன்னா, நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன். என்னை இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன், நான் தயவு செய்து நீங்கள் போயிருங்க. பீகாரிலிருந்து வரக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள சிக்கல்கள் என்ன தெரியும் என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். பீகாரில் இருக்கவனுக்கு அறிவு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு அறிவு இல்லையா? இங்கேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன் தமிழன். நீ பாப்பா என்னை கொண்டு இந்தியாவுக்கே ஸ்ட்ராட்டஜி பண்றேன். கொஞ்சம் காசு
இந்தியாவுக்கு அகில உலகத்துக்கு ட்ரம்ப் கிம்பு எல்லாருக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி பண்றேன். கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் இருந்தவரை வியூக வகுப்பாளர்களின் தேவை இருந்ததில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் விஜயின் அரசியல் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமி தனக்கு நட்பு ரீதியாக முன்பு சில ஆலோசனைகளை வழங்கியதாகவும் சீமான் குறிப்பிட்டார். பாஜகவுக்கு யாரும் டப்பிங் கொடுக்க வேண்டியதில்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் டப்பிங் குரலாக ஒலிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, அதிமுகவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களுக்கு தான் திமுகவில் பதவி கொடுக்கப்படுவதாக விமர்சித்தார். முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து இம்போர்ட்டட். அவங்ககிட்ட அமைச்சர்களே இல்ல, எல்லாம் இம்போர்ட்டட். நேற்று பார்த்தேன் தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி, இங்க பார்த்தேன் அவருக்கு ஒரு பதவி, எல்லாம் இம்போர்ட்டட் பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா? 35 அமைச்சர்கள் 13 பேர் அதிமுக இருந்து வந்திருக்காங்க. ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவையில்லைங்க. முதலமைச்சருக்கு தான் டப்பிங் தேவை என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் எந்தவொரு அரசு பள்ளியையும் மூடும் திட்டமில்லை என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விளக்கம் அளித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 15 மாணவர்களுக்கும் குறைவாக இருக்கும் பள்ளிகளின் விவரங்களை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சேகரித்துள்ளதாகவும், அதன்படி 85க்கும் மேற்பட்ட அரசு தொடக்க பள்ளிகளை மார்ச் மாதத்திற்குள் மூடும் நடவடிக்கையை திமுக அரசு மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அரசு பள்ளிகளை மூடும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் மத்திய இணையமைச்சரின் குற்றச்சாட்டை நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மறுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 287 அரசு நடுநிலை மற்றும் தொடக்க பள்ளிகள் இருப்பதாகவும், கல்வியின் தரம், மாணவர்களின் செயல்திறனை மேம்படுத்த சமீபத்திய முயற்சியாக கடந்த 7ஆம் தேதி மாவட்ட கல்வி அதிகாரி மூலம் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் பள்ளிகளின் வருகை பதிவை மேம்படுத்துதல் மற்றும் மாவட்டத்தின் பள்ளிகளில் ஒட்டுமொத்த கல்வித்திறனை மேம்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு அரசு பள்ளியையும் மூடும் திட்டமோ உத்தரவுகளோ இல்லை என்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெளிவுபடுத்தியுள்ளார்.